குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஐயோ, அதுவும் என் குழந்தைங்கன்னா கேட்கவே வேணாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இட்ஸ் பின் லைஃப் சேஞ்சிங். அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க பிறந்து நான் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் இந்த படம். ஸோ அதுக்கு கிடைச்ச சக்ஸஸும் சரி இதுவும் சரி இட் ஃபீல்ஸ் வெரி வெரி கிராட்டிஃபைங். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவாங்க ராகுல் ரவீந்திரன். நீங்க தினமும் பாக்குற இது பண்ண முடிஞ்சுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் so proud of you, truly deserving of it, and once again thank you to the jury. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு படத்துக்கு ஒரு விருதை வழங்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி. இத்து போன மூஞ்சி, அது எவ்வளோ அழகான மூஞ்சி. நமக்கு அன்கண்டிஷனலாக அன்பு செலுத்துறவங்க ஒருத்தர் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அன்பா பார்க்குறவங்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு சேஃப்டி நெட் இருக்கும்போது அது உலகத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு அதாங்க சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேஃப்டி நெட் தான் எனக்கு இவ. ஸோ ஐ ஹோப் ஐ எம் தி சேம் ஃபார் ஹர். ஸோ சார் இது ரெண்டு பெஸ்டீஸ்க்குமே வந்துட்டு பேக் டு பேக் ஒரு கல்யாணம் அப்படி நடக்குது. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? அதை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. போன வருஷம் சமந்தா கல்யாணம், இந்த வருஷம் ரஷ்மிகா கல்யாணம். போத் ஆர் லவ்லி டார்லிங் கேர்ள்ஸ். ஸோ நம்ம லைஃப்ல நமக்கு வேண்டப்பட்டவங்க, அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கும்போது அதை விட நமக்கு ஒரு கிஃப்ட் என்ன இருக்க முடியும்? ஸோ போய் தோணுச்சு நல்ல மனுஷனே. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஏதோ நடக்குது ஆனால் இவன் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னா முதல்ல சொல்லலை. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொன்னா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு. மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்காரு பார்க்க, நீ சந்தோஷமா இருக்க, உன்னை நல்லா பார்த்து பாருன்னா எனக்கு அதுக்கு மேலே என்னமோ வேணும் அப்படின்னா. ஸோ ரஷ்மிகா வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ஒன்று மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த கல்யாண நாள் அன்னைக்கு பயங்கரமா மெயின்டைன் பண்ணாங்கல்ல, பயங்கரமா மெயின்டைன் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்கு. அதாவது அது என்ன மாதிரி ஒரு ரகசியம் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் ஆனால் யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு டாபிக் வரும்போது டப்புன்னு வாயை விட்டு சொல்லிட்டா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு எல்லாருமே நினச்சதும் உண்மை. ஏன்னா எவ்வளோ அழகான ஒரு கப்புள், பார்க்கவே வந்து உடனே திருஷ்டி எடுக்கணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு அழகான கப்புள். ஸோ வெரி வெரி ஹாப்பி தட் வே. Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Giriyasin AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. iFi Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa. Welcome Rahul sir. Yes, இந்த விருது கொடுக்கிறதுக்காக I request Rajesh Ravindran, Chairman and MD, Cinema Factory, to join us on stage. Please வாங்க sir. Galata Glorious Icons Awards 2026. Director of the Year 2025, Telugu. The award goes to Mr. Rahul Ravindran for The Girlfriend. Director of the Year 2025 Telugu for the movie The Girlfriend, Rahul அவர்களுக்காக மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்தலாம். Congratulations sir. Galata Glorious Icons Award 2026 ஓட second edition. வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கேர்ள்ஃப்ரெண்டோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்கிறேன் சார். இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற இந்த ஜென் ஆல்ஃபா பீட்டான்லாம் சொல்கிறாங்களே, இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு காலேஜ் பொண்ணுங்களும் சரி அதெல்லாம் பார்த்துட்டு ஏய் என்னடா அது நம்ம ஹார்ட்டில் இருக்கிறது இந்த மனுஷன் அப்படியே எடுத்துட்டாரு படமா அப்படின்னு சொல்லி அவங்க ரசித்து கொண்டாடுறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. வாட் வுட் யூ லைக் டு டெல்? தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் தான் என் ஒய்ஃப் அவார்டு
அவார்டு வாங்குறத பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். Yes. இந்த வருஷமே என்ன கூப்பிட்டு கொடுப்பீங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஃபீல் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இதோட நான் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங் அவார்டு வாங்கிட்டேன், டெபியூ டைரக்டர் அவார்டு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் படத்துக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் பிகாஸ் இட்ஸ் தி இயர்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ இட்ஸ் நைஸ் டு கெட் இட் இன் மை ஹோம் டவுன் சென்னை ஃபார் தி இண்டஸ்ட்ரி தட் ஐ ஒர்க் இன் தட் ஐ கால் மை ஓன். நான் ஒரு தெலுங்கு படத்துக்காக சென்னையில் வந்து இங்கே விருது வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த குழந்தை கொஞ்சம் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். இது வந்து என்ன சார், இந்த ராகுலை நாங்கள் வந்து பெருசாக அப்படி பார்த்தது கிடையாது. வெறுமே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்பப்போ சின்மையை அப்லோட் பண்ணால் சரி, இல்லை நீங்கள் பண்ணால் சரி, நான் எங்களுக்கு பார்க்குற ஒரு வாய்ப்பு இருந்தது. குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஐயோ, அதுவும் என் குழந்தைங்கன்னா கேட்கவே வேணாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இட்ஸ் பின் லைஃப் சேஞ்சிங். அவங்க பிறந்து நான் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் இந்த படம். ஸோ அதுக்கு கிடைச்ச சக்ஸஸும் சரி இதுவும் சரி, இட் ஃபீல்ஸ் வெரி வெரி கிராட்டிஃபைங். ஸோ ரைட், ஓகே. தெலுங்குக்காக உங்களுக்கு அவார்டு கிடச்சிது, இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் சார். சென்னைக்காக உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். அது என்னன்றதை பார்க்குறீங்களா? ஷூர், எஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவாங்க ராகுல் ரவீந்திரன். நீங்க தினமும் பாக்குற இதே இது பண்ண முடிஞ்சுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் so proud of you and I'm truly proud to be your partner, your spouse and your somebody who gets to go on this journey together. Once again, thank you so much to the team of Galata. இந்த விருதை வந்து ராகுல் ரவீந்திரன் அவர்களுக்கு வழங்கினதுக்கு ரொம்ப 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 நன்றி. He is truly deserving of it. And once again, thank you to the jury. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு படத்துக்கு ஒரு விருதை வழங்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி. இத்து போன மூஞ்சி, அது எவ்வளோ அழகான மூஞ்சி. தேங்க்யூ. எஸ், அதாவது மாறி மாறி நீங்கள் வந்து எப்பவுமே உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறத பார்க்கும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டி அதானே பண்ணணும், அது அப்படி தானே இருக்கணும். அதை நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறத பார்க்கும்போது நிஜமாலே நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து வாழ்ந்தால் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சின்மையே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்? எல்லாமேங்க. வாழ்க்கையே வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுது? ஐ திங்க் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளி உலகத்தில் எவ்வளவோ போராடுறோம், என்னமோலாம் சந்திக்கிறோம், ரிஜெக்ஷன், சக்ஸஸ், ஃபெயிலியர், ஜாய், எவ்ரி திங். பட் அதெல்லாம் மீறி வாட் எவர் கைண்ட் ஆஃப் அ டே இட்ஸ் பின், வென் யூ கோ பேக் ஹோம் அண்ட் வென் யூ கோ இன்சைட் தட் சேஃப் ஸ்பேஸ், நமக்கு அன்கண்டிஷ்னலாக அன்பு செலுத்துகிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு அன்பாக பார்க்குறவங்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு சேஃப்டி நெட் இருக்கும்போது, அது உலகத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு அதாங்க சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேஃப்டி நெட்டு தான் எனக்கு இவ. ஸோ ஐ ஹோப் ஐ எம் தி சேம் ஃபார் ஹர். ஸோ எனக்கு ஒரு தடவை சின்னதாக ஒரு பொசசிவாக ஒரு ஃபீல் ஆச்சு மச்சான். என்னன்னா, சின்மய் மேம் வந்து அக்கா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, சண்டே போட மாட்டார் அவர் அப்படின்னாங்க. அது உண்மை தானே? அது எப்படின்னா சண்டே வராமல் இருக்கும்? ஏதாவது ஒன்றுக்கு ஒரு சண்டை வரும் இல்லைண்ணா? இல்லைங்க, எனக்கு கோவம் வரும், வருத்தம் வரும். ஆனால் அது வந்து அதுக்கு அதை வெளிப்படுத்துகிற விதம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சண்டை போட பிடிக்காது, அவ்வளோதான். ஸோ நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். அது இதுதான் மெயினாக. எனக்காக மட்டும் கேட்கல, என்ன மாதிரி கோடி பேர் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அதை எப்படி அப்படி வெளிப்படுத்துறது? இப்போ கோவம் வருது, ஏய் அப்படிதான் ஒரு ஸ்டார்ட் ஆகும். ஏய் என்ன நீ அப்படி வராது இல்லைண்ணா, எப்படிண்ணா? ஹஸ்பண்ட் சங்கம் சார்பாக நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பண்ணமாறு அன்புடன் இல்லை, கோவம்லாம் வருங்க. ஸோ எனக்கு என்னென்னா, வைஃப் கிட்டேயே இல்லைங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் செட்டில் இருக்கேன், என் அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே கோவம் வந்தாலும் இதே தான் என் ரியாக்ஷன். என்னென்னா, கோவமாக இருக்கும்போது மூளை வேலை செய்யாது, ஒரு ரெட் மிஸ்ட்டு தான் தெரியும். அந்த மூளை வேலை செய்யாத டைமில், மண்டை ஹீட்டடாக இருக்கிற டைமில் வார்த்தையை விட்டுறக்கூடாது. அதை விட்டால் நான் கண்டிப்பாக நாளை காலையில் வந்து வருத்தப்படுவேன் அப்படின்னு தெரிஞ்சு, வாயில் வரப்போகுது ஏதாவது ஒரு வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சால் டப்புன்னு சைலண்ட் ஆகிட்டு, நான் சைலண்ட் ஆகிறத பார்த்தாலே தெரிஞ்சிடுவேன் இவன் கோவமாக இருக்கான் அப்படின்னு. பக்கத்துலேயே யாரும் வரமாட்டாங்க, அப்படி தூரமாக எங்கேயோ சைலண்ட்டாக போய் நின்றுடுவேன். கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 டீப் பிரெத் எடுத்துகிட்டு காம் டவுன் ஆனதுக்கப்புறம், சரி எனக்கு ஏன் கோவம் வருது, இது நியாயமான கோவம் தானா, இதே கோவம் அவங்க என் மேலே பட்டால் எனக்கு அது பிடிக்குமா, அதனால நான் இப்போ அவங்க மேலே படலாமா, இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்விகள்லாம் என்னையே நான் கேட்டுக்கிட்டு. நாங்கள் இன்னும் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கோம் சார். அவ்வளோ தூரம் வந்து உங்களை லெவலுக்கு நாங்கள் திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், அவர் கோவம் வந்தால் ஸ்டாப் பண்ணி அவரே 4 கேள்வி கேட்டு போகிறான். நம்ம கோவம் வந்து முடிக்கத்துலேயே 40 கேள்வி எதிரில் இருக்கணும் கேட்டுருவோம். அங்கே தாங்க பிரச்சனை. அதுதாங்க, நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் அங்கே இருக்கீங்க. அதெல்லாம் இல்லைங்க, அங்கே தான் ஆனால் பிரச்சனையா. ஸோ அதான் கோவம் வந்தால்
பேச மாட்டேங்க. ஓகே, அந்த கோவம் தனியிற வரைக்கும் பேச மாட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே ட்ரிக் இல்லைங்க, அது ஒட்டி தான் ட்ரிக். முடிஞ்ச அளவுக்கு 2026 இதை நாங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் சார். எவ்வளவு ஃபாலோ பண்ணுவ நீ 2026ல? பண்ணுவோம்டா, எல்லார்கிட்டயும் எல்லாம் வாழ்க்கை ஒரு பாடம் தானே. அவ்வளோதாங்க, வாழ்ந்து கற்றுக்க வேண்டியதான், அவ்வளோதானே, அதானே வாழ்க்கை. சூப்பர்ண்ணே. நாங்களும் உங்களை மாதிரி கொஞ்சம் அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி மச்சான் சொன்ன மாதிரி வாழ போகிறோம். எல்இடியில் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட்டர் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தலாமா? அந்த மொமெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் and we would like you to share. என்ன சார் இது? ரெண்டு பெஸ்டீஸ்க்குமே வந்துட்டு பேக் டு பேக் ஒரு கல்யாணம் அப்படி நடக்குது. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. போன வருஷம் சமந்தா கல்யாணம், இந்த வருஷம் ரஷ்மிகா கல்யாணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு திரும்பி வரோம். இன்னைக்கு நான் வாங்குற அவார்டு மட்டும் இல்லை, இன்னைக்கு மத்தியானம் தான் வந்து தெலுங்கானா ஸ்டேட் அவார்டு ரஷ்மிகாக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் எங்கள் படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் பீன் அ ஹாப்பி வெட்டிங் ஃபார் ஹர். இதுக்கு மேலே வெட்டிங் கிஃப்ட் என்ன கிடைக்க முடியும்? ஸோ both are lovely darling girls. ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு வேண்டப்பட்டவங்க, அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அதை விட நமக்கு ஒரு கிஃப்ட் என்ன இருக்க முடியும்? ஸோ it was lovely. It's been a good 12 months that way. ஸோ ரெண்டு பேருமே சாமும் சரி ரஷ்மிகாவும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன விஷயம் என்ன? உங்களோட அப்ரூவ் ஒன்று சொல்லுவாங்களே, நீ சொல்லுடா, நீ ஓகேவா, நான் என்னடா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒன்று பேசிப்பீங்களே சார், அந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு பேசிக்லி ராஜ் வந்து கொஞ்ச நாளாகவே தெரியுங்க. சாமும் ராஜும் இது பண்ணாங்க இல்லையா, இப்போ ஒரு புது ஷோ ஒன்று ரக்த பிரம்மாண்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி. ராஜ் அப்போ ஒரு 4-5 வாட்டி வந்திருந்தாரு. அப்போ நானும் ஒரு 2 வாட்டி சந்தித்தேன். அப்போவே தோணுச்சு நல்ல மனுஷனே. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஏதோ நடக்குது ஆனால் இவன் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னா. முதல்ல சொல்லலை, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொன்னான், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா. எனக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு, மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்காரு பார்க்க, நீ சந்தோஷமாக இருக்க, உன்னை நல்லா பார்த்து பாருன்னா எனக்கு அதுக்கு மேலே என்னமோ வேணும் அப்படின்னா. ஸோ ரஷ்மிகா வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க ஒன்று மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த கல்யாண நாள் அன்னைக்கு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணாங்கல்ல, பயங்கரமாக மெயின்டைன் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்கு. அதாவது அது என்ன மாதிரி ஒரு ரகசியம் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் ஆனால் யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் ரஷ்மிகாவும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது இந்த படத்துக்காக தான். நான் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது தான். அண்ட் தென் we just got along really well as human beings. ஸோ அது ஒரு கொலாபரேட்டராக மட்டும் இல்லாமல் we started becoming really good friends. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு டாபிக் வரும்போது டப்புன்னு வாயை விட்டு சொல்லிட்டு அது வரைக்கும் நாங்கள் அந்த டாப்பிக்கே எடுக்கல. நானும் அனவசியமாக ஒருத்தரோட பர்சனல் லைஃப் பற்றி கேட்கவே மாட்டேன், அதை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன்னா. ஸோ டப்புன்னு வாயை தவறி ஒன்று சொல்லிட்டா. சொன்னதுக்கப்புறம் அவளே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகிட்டா. அப்புறம் சரி ஏதாவது ஏற்கனவே தெரிஞ்சது தானே அப்படின்னா, ஓகே, ஆனால் வேற யாருக்கும் தெரியாத நான் பார்த்துக்கிறேன்மா, கவலைப்படாத அப்படின்னு. எப்படி தெரியாமல் இருந்தது பாருங்க. ஸோ அவங்க 2 பேரும், அதாவது இது ஒரு ஓப்பன் சீக்ரெட்டு ஆனால் சீக்ரெட்டு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு எல்லாருமே நினச்சது உண்மை. ஏன்னா எவ்வளோ அழகான ஒரு கப்புள், பார்க்கவே வந்து உடனே திருஷ்டி எடுக்கணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு அழகான கப்புள். ஸோ வெரி வெரி ஹாப்பி தட் வே. ஸோ எனக்கு இந்த விதத்தில் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குண்ணே. இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரு எப்படி இருக்காங்க, எல்லாருமே ஒரு அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ ஒரு உங்கள் கண்ணெதிரிக்கே உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எப்படி, அவருக்கு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தியா, ராஷ்மிகா, சமந்தா, எனக்கு கீ பிரியங்கா. அது வந்து சொல்கிறேன், அவ்வளோ அவங்களும் க்யூட், அவ்வளோ குட். நீங்களும் அந்த மாதிரி நல்லா க்யூட்டாக. ஒன்று சொல்கிறேன், எனக்கும் சாம்க்கும் ஒரே நாள் பர்த்டே, அதனால லவ்லி. அடுத்த மாசமா? ஓகே சார், நெக்ஸ்ட் மந்த் 28th April both birthday சார். பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து சார். உங்க பர்த்டே உன் வாழ்க்கையோட சமந்தா நான் தான். சொல்லு என்ன பண்ணும்? எனக்கே பேச்சு வர மாட்டேங்குது இப்படி சொன்னா. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் பல விருதுகள் நீங்க வாங்கணும். பட் அதுக்கு முன்பாக எல்இடியில் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். இந்த சீசன், இந்த அவார்ட் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கிக் ஸ்டார்ட் ஆனது இந்த அவார்டோட. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் லக்கி ஃபார் மீ அண்ட் ஐ ஹோப் நான் மட்டும் இல்லை, படமே இன்னும் நிறைய அவார்ட்ஸ் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய விருதுகள் இந்த வருஷம் வாங்கணும், இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும், எங்களுக்காக ஸ்பெஷலாகவும் நீங்கள் எடுக்கணும், அதையும் நாங்கள் பார்த்து ரசிக்கணும். உங்களை இதே மாதிரி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்த்துட்டு காமனஸ் லைக் நிறைய கேர்ள்ஸ் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்கல்ல, சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்களோட பர்சனல் ஸ்டோரி மேபி ஷேர் பண்ணிவிட்டு we were able to connect அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணி நைட்டு உங்களை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண ஒரு ஸ்டோரி ஏதாவது உண்டா? ஐயோ நிறையா இருக்குங்க, ரொம்ப நிறையா இருக்குது. டிஸ்டர்ப் பண்ண ஸ்டோரிஸை விட நல்ல ஸ்டோரிஸை பற்றி பேசுவோமே. ப்ளீஸ். நான் ரஷ்மிகாவுக்கு முதல்லேன்னு சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, இந்த படம் பார்த்து
விக்ரம் குணாதிசயங்கள் இருக்கிற ஒரு 5 பசங்க வீட்டுக்கு போய் யோசிச்சாங்கன்னா, அவங்க மாறுறது என் கையில் இல்லை, பட் அவங்க வீட்டுக்கு போய் யோசிச்சாங்கன்னா எனக்கு சந்தோஷம். 5 அவ்வளோ போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு 2000லேருந்து 2500 டிஎம் மட்டுமே எனக்கு வந்திருக்கும். எவ்வளோ பேர் என்னென்னா பசங்க வந்து, அண்ணா இந்த படம் பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு விக்ரம் இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கண்டிப்பாக ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப். ஐ ப்ராமிஸ் யூ வில் பி அ பெட்டர் பாய் ஃப்ரெண்ட், ஐல் பி அ பெட்டர் ஹஸ்பண்ட்னு சொன்ன நிறையா டிஎம்ஸ். ஐ திங்க் தோஸ் கேம் மீ அ லாட் ஆஃப் ஹார்ட். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து என்னோடய வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு நான் என்ன வேல்யூ பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சில பேர். பட் த ஹார்ட் பிரேக்கிங் ஒன்ஸ் வேர் 55 வயசு ஆனவங்க, 60 வயசு ஆனவங்க, சில சமயம் 45 வயசு ஆனவங்க, அவங்கெல்லாம் வந்து என் வாழ்க்கை இதாங்க, இது இனிமேல் மாறப்போகுதில்ல, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. என் பசங்களுக்காக கண்டிப்பாக நான் இதை விட்டுட்டு போக முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் என் வலி என்ன, என் வருத்தம் என்னன்னு யாரோ புரிஞ்சிட்டு இருக்காங்க, எனக்காக ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் அ லிட்டில் ஹீல்ட் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு சம் ஆஃப் த பர்சனல் டீட்டெயில்ஸ். பட் இது எல்லாத்தோடையும் மீறி ஐ திங்க் எங்கள் படத்துக்கு கிடச்ச பிக்கெஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணுங்க, யார் என்னெல்லாம் ஆஃபீஸி நான் சொல்ல போகிறது, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லை, கஷ்டப்பட்டு எப்படியோ எங்கள் ஹீரோவோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களாம். அவங்க வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சா. பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இதுக்கு மேலே முடியல, என்னால் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்ச அன்னிலேருந்து வந்து அவர் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டு நைட்டு 1:30 மணிக்கெலாம் வந்து அவங்க வீட்டில் 20 வாட்டி 25 வாட்டி பெல் அடித்து கத்துன்னு கத்தி இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நெய்பர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்து அந்த பொண்ணை அவங்க வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்களாம். ஒன்னால தான் மானம் போகுது அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காளாம். அண்ட் ட்ரிகர் வார்னிங், பட் 2 வாட்டி வந்து அவங்க லைஃபே அவங்க எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 2வது வாட்டி ரொம்ப சீரியஸாக போய் அவங்கள கஷ்டப்பட்டு தேத்தி இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு 4 பொண்ணுங்க வந்து டேர்ன் எடுத்து பார்த்துக்கிறாங்களாம். கால் சென்டரில் வேலை பண்ணுறவங்க பகலில் அந்த பொண்ணை கண்காணிக்கிறாங்க, நைட்டு கார்ப்பரேட்டில் வேலை பண்ணவங்க கண்காணிக்கிறாங்க. திரும்பி இந்த பொண்ணு எதுவும் தப்பான முடிவு எடுத்துக்கூடாது அப்படின்னு. இந்த படம் வந்து அந்த ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அன்றைக்கி நைட் ஷோக்கே இந்த பொண்ணுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரதுனான்னு இழுத்துட்டு போயிருக்காங்க, இந்த படம் நீ பார்க்கணும் அப்படின்னு. படம் பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு 2 ஹவர் அழுது தீர்த்துட்டு இவகிட்ட வந்து அவங்க வேலையும் போயிடுச்சா, ஏன்னா ஆஃபீஸ்லேயும் போய் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இவங்களே ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களாம் மானம் போய். ஸோ இந்த படம் பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு வேலை தேடி கொடு, ஐ எம் கோயிங் டு ரீபில்ட் மை லைஃப், அவன் கடை நான் அவனுக்கு வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு பணம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னாங்க. ஐ திங்க் அதுக்கு மேலே ஒரு அவார்டு என்ன கிடைக்க முடியும். ஸோ ஐ திங்க் தட் மென்ட் த மோஸ்ட் டு அஸ். ஸோ சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆர்ட் அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு படைப்புகளும் இவ்வளோ பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு உங்களுடைய படைப்பும் ஒரு அழகான சாட்சி. இதில் நாங்களும் எதிர்பார்க்கலங்க. இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் when that happens. So yeah, very very happy. இந்த வெற்றியும் இன்னும் பல விருதுகளும் உங்களுக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் darling bro. Thank you so much. Thank you so much. Congratulations. Thank you. Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramaraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கிரியாஸின் ஏசி மேலா, மில்கி மிஸ்ட், சினிமா ஃபேக்டரி, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. i5 Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Wag Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa.